அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்மா. லெமன் ஜூஸ் தயாரிக்கிற முறை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சாதாரண விஷயம்தான். ஒரு எலுமிச்சை பழத்தை ரெண்டாக வெட்டி அதன் சாறை டம்ளரில் பிழிஞ்சு தேவையான அளவு உப்பு சர்க்கரையும் சேர்த்து அதில் சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா சுவை இன்னும் கூடுதலாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த கலவையோட தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்தா நமக்கான ஜூஸ் ரெடி. இதே சாதாரண செயல்முறையை நிறைய பேர் செய்யும்போது அதில் சுவை வேறுபடும். ஒவ்வொருத்தருடைய தயாரிப்புலையும் சுவை வேறு விதமாக இருக்கும். ஒரே அளவிலான எலுமிச்சை சாறு, சர்க்கரை, தண்ணீரையும் தாண்டி நம் கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு அம்சம்தான் இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தும். நம்முடைய அனைத்து வேலைகளிலும், நம்முடைய அனைத்து தயாரிப்புகளிலும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவது நம் கண்ணுக்கு புலப்படாத இந்த ஒரு அம்சம்தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்யப்பட்ட வேலை முழு ஈடுபாட்டுடனும் மகிழ்ச்சியுடனும் செய்யப்பட்டதா அல்லது அக்கறையின்மையுடனும் தயக்கத்துடனும் செய்யப்பட்டதா என்பதுதான் கேள்வி. சிறந்தவற்றுக்கும் மிகச்சிறந்தவற்றிற்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துவது நம் கண்ணுக்கு புலப்படாத இந்த அக்கறை, ஈடுபாடு என்கின்ற இந்த அம்சம்தான். முழு ஈடுபாட்டுடன் செய்யப்பட்ட வேலையில் நிச்சயம் நளினமும் நேர்த்தியும் இருக்கும். ஒன்று, வேலையை செய்யவே செய்யாதீர்கள், அல்லது முழு ஈடுபாட்டுடனும் கவனத்துடனும் செய்யுங்கள். முழு ஈடுபாட்டுடனும் உங்களால் இயன்றதை விட சற்று கூடுதலாக அதில் உங்களுடைய பங்களிப்பை அளிக்க பாருங்கள். அனைத்தையும் அசாதாரண முறையில் செய்த சாதாரண மனிதர்கள் தான் அசாதாரண மனிதர்களாக மாறியுள்ளனர். மற்றும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மா. நன்றி, வணக்கம்.